அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி வந்து இஃப்தார் ரெசிபி பிரெட் ஆம்லேட் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் 3 எக் எடுத்திருக்கேன். 3 எக்கில் வந்து 2 எக் வந்து ஒயிட் தனியாகவும் எல்லோ தனியாகவும் செப்பரேட் பண்ணி எடுத்துப்போம். அப்புறம் நம்ம எடுத்து வச்ச எல்லோவோடையே இன்னொரு எக்கை ஆட் பண்ணிப்போம். இந்த எக்கோட ஒயிட்டை நம்ம எதுக்கு செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோன்னா மயோனைஸ் செய்கிறதுக்கு தான். இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறம் நம்ம எடுத்து வச்ச எல்லோக்கு எல்லோ எக்கில் வந்து சால்ட்டு பெப்பர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருவோம். நம்மளோட மைனோஸுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு தவாவை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச எக்கை வந்து அந்த எல்லோ எக் எடுத்தோம்ல அதை வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு வந்து உங்களால் ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் வந்து ப்ரெட் எடுத்துகிட்டு ப்ரெட்டோட ஒரு சைடு வந்து மயோனைஸ் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து மயோனைஸ் அப்ளை பண்ண இடத்த கீழே பக்கமாக வச்சுட்டு அப்புறம் பக்கத்தில் திருப்பி மைனஸ் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு 4 கார்னர் இருக்குல்ல, அந்த கார்னர் எல்லாத்தையுமே வந்து மேலே எடுத்து விட்டுட்டு நம்ம திருப்பி போட்டுடணும். திருப்பி போட்டால் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சா சூப்பரான நம்மளோட பிரெட் ஆம்லேட் ரெடி ஆகிடும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா ஃப்ளஃபியாக ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும், சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இன்ஷால்லா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.